ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தரோ, எவ்வளவு அழகா இருக்குல்ல. எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஆமென். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வாராம். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். அப்படின்னாக்கா நம்மளை நிலை நிறுத்துகிறார், நம்ம கால் ஊன்ற பண்ணுகிறார். சில நேரத்தில் நம்ம பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, நம்ம சந்திக்கக்கூடாத சில காரியங்களை சந்திக்கும் போது நம்மளுக்குள்ள அப்படியே தளர்ந்து போகிறோம்ல, அப்படியே நம்ம கால் அப்படியே வழுவி போகிறது போல இருக்குல்ல. ஐயோ என்ன நடக்குமோ, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா அப்படி சிலத்தில் கூனி குறுகி போய் உக்காந்துருல. தேவப்பள்ளியில் அப்படிப்பட்ட சமயங்களை கர்த்தர் என்ன செய்கிறதா? ஸ்திரப்படுத்தி ஆமேன் ஆமேன் அப்படின்னா உறுதியாக்குறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்மளை ஸ்திரப்படுத்தி ஆமேன் ஸ்திரப்படுத்தி என்ன செய்கிறாரு? தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். தேவப்பிள்ளையில் நம்மளுக்கு வர தீமையான காரியங்களால் நம்ம தளர்ந்து போகிறோம். நம்மளுக்கு வர தீமையான மனுஷர்கள், பிசாசுன் கிரியைகள், சூழ்நிலைகள் பார்க்கும்போது நம்ம தளர்ந்து போகிறோம். ஆனால் நாம் தளர்ந்து போயிட்டாலும் நம்மை ரட்சித்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வசனம் ரொம்ப அழகாக சொல்ல, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என்ன செய்யறா? ஆமென். தீமை நின்று விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. பல விதமான தீமையான காரியங்கள் இருக்கு. நான் என்ன செய்வேன்? பல விதமான நெருக்கங்கள் இருக்கு. வீட்டில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன்? கலங்கி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்ள அவர் உண்மையில் வர இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட நீங்க வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. பாருங்க எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. யோபு நல்லா இருந்தாரு, பெரியவனா இருந்தார் வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு பல விதமான மிருக ஜீவன்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. நல்ல அழகான 10 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா ஒரே நாள் எல்லாவற்றையும் இழந்து போகிறார். அது மாத்திரமா தன் சரீர சுகத்தை இழந்து போகிறார். நன்மையா வாழ்ந்து கொண்டிருந்த யோபு, இப்போ யோபுக்கு என்ன வந்தது? தீமை வந்துடுச்சு, இருள் வந்தது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட தீமையை சந்திச்சு கொண்டிருக்கீங்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் இருள்ல காணப்படுகிறீங்களா? உங்களை சுற்றிலும் இருள் காணப்படுகிறதா? தேவ பிள்ளைகளை சோர்ந்து பார்க்காதீங்க. அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். யோபு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு இல்ல. ஆண்டவர் யோபு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளித்தார். யோபு தான் உதடுல பாவம் செய்யல, ஆண்டவரை குறை சொல்லல. அவர் என்னை கொண்டு போட்ட அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன்னு கர்த்தரை பற்றி கொண்டதுனால தீமையை நன்மையை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஆமென். மனுஷர் மாறிடுவாங்க, மனுஷர் பொய் சொல்லுவாங்க, மனுஷ புத்தி அதுதான். ஆனா கர்த்தர் மாறாதவர், அவர் உண்மையில தேவனா இருக்கிறார். அவர் உங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ள உண்மையில தேவனா இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்துல அழகான சொல்ல, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்யும் போது தேவப்பிள்ளையில தீமை நின்று கர்த்தர் உங்களை ரட்சித்துக் கொள்வார். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர்களை ஸ்திரப்படுத்துவார், அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க உண்மையில் வர இருக்கிறார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீர் உண்மை இல்லவரா இருக்கிறீரப்பா. மனுஷர் மாறிடுவாங்க, மனுஷன் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஆனா என் ஆண்டவர் நீ உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். ஒருவேளை யாரார் ஆண்டவரே ஸ்திரம் இல்லாம தளர்ந்து போய் சோர்ந்து போய் தள்ளாடி கொண்டிருப்பாங்கன்னா, இன்றைக்கால திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வீராக ஜெபிக்கிறேன்ப்பா. அவளுக்கு விரோதமான தீங்குகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள இந்த நாள் முழுதும் கரப்பிடித்து நடத்தும். உங்க தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென். தேவ பிள்ளையில தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தைரியமா போங்க. காட் பிளஸ்.